இந்தியாவிலேயே இன்டீரியர் அதாவது பிளைவுட்டு, கமர்ஷியல் போர்ட்ஸு, எஸ்எஸ் ஐட்டம்ஸு, வுட்டு மரம் அதாவது கதவு நலவு ஜன்னல் எங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், யாருமே கொடுக்க முடியாது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அலங் மார்க்கெட் எல்லாமே ஒரே இடத்துல பெருசு. அதே மாதிரி சவுத் இந்தியாலேயே எங்கள் மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட், லார்ஜஸ்ட் மார்க்கெட். இன்னைக்கு எல்லாம் பொதுவாக வந்து 30 வயசுல மரத்தை வெட்டிடுறாங்க, மார்க்கெட்டுக்கு வந்துடுது. எங்கள் மார்க்கெட்டில் அப்படி இல்லைங்க, 30 வயசு மரமும் வச்சிருக்கிறோம். கம்மியா கேட்க இல்லன்னு இல்லை, ஏன்னா இல்லைன்னா வியாபாரம் போயிடும் இல்லையா, அப்போ அதுவும் வச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு மேல உள்ள மரமும் வச்சிருக்கோம். ரெண்டுமே இருக்கு. மொபைல் கடைக்கு இருக்கு, மளிகை கடைக்கு இருக்கு, மெடிக்கல் ஷாப்புக்கு இருக்கு, ஹோட்டலுக்கு இருக்கு, பேக்கரிக்கு இருக்கு. என்ன தேவை? 5 ஸ்டார் ரெஸ்டாரண்டா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அத்தனை கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு. நீங்க சின்ன டீ கடை போடுறீங்க, அது டீ கடைக்கு உண்டான ஐட்டம் இங்க இருக்கு பாருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு அழகே மரம் தான். இப்போ வந்து ஒரு வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா என்னதான் பில்டிங் கட்டினாலும் அதில் அமைப்பு பாருங்க, அந்த கதவு நிலவு தான். அந்த அமைப்பு தான் உங்களுக்கு எடுத்து காட்டும் அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு. அந்த நிலவை இமீடியட்டா வாங்கணும்னா இந்த மார்க்கெட் வந்து உடனே வாங்கிக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கதவு, நிலவு, ஜன்னல், டோரு இதெல்லாம் வேணும். ஒரு ஆசாரி வச்சு செய்கிறாங்கன்னா அது வாங்கி போட்டு 3 மாதம் 4 மாதம் அது வந்து சீசன் பண்ணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். ஸ்பாட்டில் வேணும்னு சொல்லும்போது நம்மள்ட்ட வருவாங்க, நாங்கள் ரெடிமேடாகவே வந்து எல்லாமே நாங்கள் செஞ்சு வச்சுருவோம். வந்தோடனே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அவங்க கொள்முதல் பண்ணிவிட்டு தரமான பொருளும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக கொடுத்து கஸ்டமரை சந்தோஷப்படி தான் சொல்லிவிடுவோம். நீங்கள் கார்பெண்டருக்கு லேபர் கொடுத்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்டீரியர் பண்ணிங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் வருதுன்னா நீங்கள் நம்ம ஏரியாவில் வந்து நீங்கள் அதே இன்டீரியர் பண்ணினீங்கன்னு சொன்னால் 70 ரூபாலேருந்து 75 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாங்க. 25% கண்டிப்பாக கம்மியாகும். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கோயம்புத்தூர்லேயே பிரம்மாண்டமான ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கான மார்க்கெட்டுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற பல பேருக்கு தெரியாது இந்த மார்க்கெட்ல இவ்வளோ பொருள் இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம இங்கிருந்து சுற்று வட்டாரத்துல ஒரு 200 கிலோமீட்டருக்கு இவங்க சப்ளை பண்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்குமே வந்து சப்ளை இருக்கு. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புதுசு மட்டும் இல்லை, பழசும் இங்கே இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷல். நிறைய நம்ம இன்டீரியரில் காஸ்ட்லியானது பார்த்துருப்போம், ப்ரீமியமானது பார்த்துருப்போம், ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறத விட சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட் கூட இங்கே இருக்கும். பட் இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கிற பல பேருக்கு தெரியாது, இது ஒரு 30 வருஷம் பழமையான மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு இருக்குன்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் குறிச்சி பிரிவு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய மார்க்கெட்டு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மார்க்கெட் எப்படி வேணா சொல்லுவாங்க. குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்கம், அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம். இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேம்பாலம் தொடங்குது. உக்கடத்துலேருந்து குறிச்சி பிரிவுக்கு இறங்குற மேம்பாலம் இறங்குற இடத்துல இருந்து டுவர்ட்ஸ் போத்தனூர் போகிற வழியில் போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நிறைய கடை இருக்குது. இந்த ஒரு ஏரியாக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது இருக்குது இல்லைன்ட்டுல என்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாக இங்கே இருக்கிற அசோசியேஷன்கிட்டையும் இங்கே இருக்கிற வியாபாரிகள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வர மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷன் குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்க அசோசியேஷன் வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போதைய செக்ரட்டரி வந்து காதர் மோதின் சார் நம்ம கூட இருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த அசோசியேஷனை பத்தியும் இந்த அசோசியேஷன் எவ்வளவு வருஷமா இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. அதாவது இந்த அசோசியேஷன் வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து இருக்கு, 1980லேருந்து இருக்கு. நான் வந்து இங்க வந்து கடை போட்டது 1993ல். 93ல் போட்டு கிட்டத்தட்ட 32 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஏரியாவில் இருக்கு. இந்த ஏரியாவில் இதே கடையில் 93ல் இங்கே கடை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இது வரைக்கும் இன்னைக்கு நான் இந்த என்னுடைய சொந்த பில்டிங், இந்த கடையை நான் 32 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எங்களுடைய மெயின் ஒர்க் என்னன்னா, நாங்கள் வந்து சில பார்ட்டிகள், இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பழைய பில்டிங்கெல்லாம் உடைக்கணும்பாங்க. அங்கே போய் டெமாலிஷிங் பண்ணி அந்த வுட்டு வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது விட்டம், சட்டம், அந்த கதவு நிலவெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த மண்ணை வந்து
டிஸ்போஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து ஜேசிபி வச்சு டிஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரேட் பேசுவோம். அது எப்படின்னா லேபர் எவ்வளோ வருது, மெட்டீரியல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து, இன்னும் லேபர் அதிகமாக இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து பார்ட்டிகிட்டு பணம் வாங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் அதிகமாக இருந்தால் நாங்கள் வந்து பார்ட்டிக்கு பணம் கொடுத்து அந்த மரத்தை பூரா கொண்டு வந்துடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 2 கை மரம், பழைய மரங்கள், அதாவது கோப்புக்கு எல்லாம் போட்டுப்பாங்க பழைய பில்டிங்க்கு, அதை கொண்டு வந்து நாங்கள் இழைச்சி கம்ப்ளீட்டாக கதவு நிலவு பண்ணோம். இது வந்து பழைய மரத்தை இழைச்சி, அதாவது புது மரம் இல்லை, இது எல்லாமே பழைய மரத்தை இழைச்சி செய்யறது. ஓகே. வீட்டுக்கு வந்து ஒரு அழகே மரம் தான். இப்போ வந்து ஒரு வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா என்னதான் பில்டிங் கட்டினாலும் அதோட அமைப்பு பாருங்க, அந்த கதவு நிலவு தான். அந்த அமைப்பு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு. அந்த நிலவை இமீடியட்டா வாங்கணும்னா இந்த மார்க்கெட் வந்து உடனே வாங்கிக்கலாம். சூப்பர். ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மையான மார்க்கெட். நீங்க எல்லாருமே உள்ள வந்தீங்கன்னு சொன்னா எந்த கடைக்கு போனாலும் அவர் சொல்ற மாதிரி நம்பிக்கையா இருக்கும். பொருளுக்கு அந்த பொருளுக்கு ஏத்த விலை இருக்கும், அந்த விலைக்கு ஏத்த மாதிரி பொருள் இருக்கு. அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தடுத்த கடைகளை பார்ப்போம். செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்காரு, அது மாதிரி இங்க வியாபாரிகள் பல பேர் இருக்காங்க. இங்க என்ன மாதிரியான வியாபாரம் நடந்துட்டு இருக்குங்கிறதும் வரவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நம்ம இப்போ இருக்கிறது வந்து கௌரவ ஆலோசகர் இஸ்மாயில் சாரோடைய கடையில் இருக்கும். ஹாஜி இஸ்மாயில் சார்னு சொன்னா இங்க தெரியாதவங்களே இல்லை, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்கத்தினுடைய எவ்வளவு வருஷமா இருக்கு, இங்க வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற எல்லா புகழும் இறைவனுக்கு. சூப்பர். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க, இந்த மார்க்கெட் எவ்வளவு வருஷமா இருக்கு? நான் வந்து இந்த வியாபாரம் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் கிட்டத்தட்ட 40-45 வருஷமா 1980 இந்த மார்க்கெட் இருக்கு. குறிச்சி ஏரியால இந்த மார்க்கெட் இருக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு இன்டீரியர் பண்ணணும் இல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்தா மட்டும் போதுமா, இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஐடியாவோட வரணும்? இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. அதில் வந்து எங்கள் சங்கம் வந்து கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்கம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ எங்களுடைய எல்லை பார்த்தீங்கன்னா குனிமுத்தூர், செட்டிப்பாளையம், இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஆத்துப்பாலம், இந்த சரௌண்டிங்கில் வந்து எங்கள் சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து 171 பேர் இருக்கிறாங்க. அதாவது ஆத்துப்பாலத்தில் ஆரம்பித்து குறிச்சி பிரிவு போத்தனூர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. குனிமுத்தூர்லேருந்து குனிமுத்தூர்லேருந்து எங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க. குனிமுத்தூர், ஆத்துப்பாலம், செட்டிப்பாளையம், இந்த குறிச்சி பிரிவு ஏரியால 171 பேர் தான் இந்த கோவை குறிச்சி அசோசியேஷன் இருக்கு. 1000 கடை இருந்தாலும் 121 கடை அசோசியேஷனுக்கு உட்பட்ட கடை இருக்கு எங்க சங்கத்துல. அது போக பாத்தீங்கன்னா மோட்டார் பார்ட்ஸ், அது இது நிறைய சங்கங்கள் இருக்கு. ஓகே. இப்போ நானும் 10-25 வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டு. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க? இந்த மக்கள் எப்படி வேணா வந்தா இந்த பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சௌரியமா இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வியாபாரங்கள் இருக்குது. இந்த பேக்கரிகளுக்கு ஆகக்கூடிய எஸ்எஸ்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு, பேக்கரிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி கடைகளுக்கு, இந்த மாதிரி வந்து ஆமாம் ரேக் ஐட்டங்கள் இருக்குது. எஸ்எஸ்ல வந்து இந்த ரெடிமேட் ஐட்டங்கள் இருக்குது, கதவு நிலவு ஜன்னல்கள் இருக்குது. அது போக பல்வேறு வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் வந்தா ரெடிமேடாவே இருக்கும், வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போற மாதிரி எல்லாமே ரெடிமேடாவே செஞ்சு வச்சிருப்போம். இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆளை பிடிச்சி அதெல்லாம் செய்யறது ரொம்ப சிரமம், லேட் ஆகும். ஓகே. எங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்ததுமே ஸ்பாட்ல வாங்கிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு தரமா செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க உங்க இதை பார்த்தா ஃபுல்லு நிலவா இருக்கு, எல்லாம் கதவு நிலவுமா இருக்கு. இது வந்து என்ன மாதிரியான ஸ்தாபனம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அது புது மரம் தான் பண்றேன், பழசு பண்றது இல்ல. ஒரு சில பேர் வந்து பழசையும் பண்றாங்க, பில்டிங் டெமாலிஷிங் பண்ணி. ஒரு சில பேர் பழசு வாங்குறவங்களும் வர்றாங்க, புதுசு வாங்குறவங்களும் வருவாங்க. நம்மளோட பெரும்பான்மையான புதுசு தான் நம்ம வச்சிருக்கோம். நான் வந்து 95% புதுசு தான். ஓகே. புதுசு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா இம்போர்ட்டட் ஐட்டம் இருக்கு, நம்ம லோக்கல் நம்ம இந்தியா ஐட்டமும் இருக்கு. அதாவது தேக்குல சொல்றீங்க? தேக்கு வந்து தேக்கு, சாலு, கோங்கு, படாக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம். இந்த மகாகனி, பிள்ளமருது, சடைச்சி, இது மாதிரிலாம் வந்து நம்ம நாட்டு மரம். இதுவும் வச்சிருக்கோம், அது ரெண்டுமே வச்சிருக்கிறேன். வாங்கினாக்கா இது வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 3 மாசம் 6 மாசம் சீசன் பண்ணி தான் வேலை செய்யறோம். ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னா புது மரம் அப்படிங்கும் போது பச்சை மரம் எடுத்தானாக்கா உடனே வேலை செய்ய முடியாது, செஞ்சானா அது வந்து ஃபால்ட் ஆகும். அதனால வந்து பல்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது வந்து ஒரு சைடுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கடைசியாக வாங்கும்போது 6 மாதம் ஆயிடும் அது எடுக்கும் போது. ஓகே. அதைத்தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சீசன் ஆன விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்தாலே ரெடிமேடா நிலவும் சரி கதவும் சரி வந்தா எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்குமா? இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கதவு, நிலவு, ஜன்னல், டோரு இதெல்லாம் வேணும். ஒரு ஆசாரி வச்சு செய்கிறாங்கன்னா அது வாங்கி போட்டு 3 மாதம் 4 மாதம் அது வந்து சீசன் பண்ணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். ஸ்பாட்டில் வேணும்னு சொல்லும்போது நம்மள்ட்ட வருவாங்க. நாங்கள் ரெடிமேடாகவே வந்து ஜன்னல், லூவரு, நிலவு, கதவு எல்லாமே நாங்கள் செஞ்சு வச்சுருவோம். வந்தோடனே ஒரு 1 நேரம் 1.5 மணி நேரத்தில் அவங்க கொள்முதல் பண்ணிவிட்டு தரமான பொருளும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக கொடுத்து நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தி கஸ்டமரை சந்தோஷப்படுத்தி தான் சொல்லி விடுவோம். அந்த ஏரியாவே அப்படித்தான் இருக்கு. எல்லா மெம்பர்களுமே எங்கள் சங்கத்துக்கு கட்டுப்பட்ட அத்தனை பேருமே வந்து
இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வரம்புல மாதிரி தான் இருப்பாங்க. கோட்பாட்டுல தான் இருப்பாங்க. இந்த வரம்புல தான் இருப்பாங்க. ஓகே. ஆமா, அப்போ வரவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெஸ்டேட்டுமே இல்ல, வந்தா நம்பிக்கையா வாங்கிட்டு போலாம் இந்த ஏரியாவுக்கு. கண்டிப்பா வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா கண்டிப்பா பழைய மார்க்கெட்டு பழைய பொருள் இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்தை கேட்குறோம். ஏன்னா நீங்க புதுசு பண்றீங்க, நிறைய பேர் பழசும் சேர்த்து பண்றதுனால அப்போ அதோடைய நம்பிக்கை தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. 40 வருஷமா ஒரு ஏரியால ஒரு மார்க்கெட் இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு வரலாறு, அதுக்குன்னு ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கு. இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆலோசகர் நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு தானே அவங்களும் நம்பிக்கையா வருவாங்க. அதுக்காக இதை கேட்குறோம். இதுல பாத்தீங்கன்னா புதுசு செஞ்சு விற்கிறாங்க, பழசு வந்து அந்த பழசெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அதையும் கொடுக்குறாங்க. ஆனா வந்து சுத்தமா இருக்கு, பொருள் எல்லாமே சுத்தமா இருக்கும். ஆமா, அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கௌரவ ஆலோசகர் இஸ்மாயில் சார் சொன்ன மாதிரி இந்த ஏரியா மட்டும் இல்லை, இங்க இருக்கிற வியாபாரிகள் அத்தனை பேருமே வந்து நம்பிக்கையானவங்க தான் அப்படிங்கிறதுல அடிச்சு சொல்றாரு. இவங்கள வியாபாரிகள் மட்டும் இல்லை, இங்க வாங்க வரவங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லாங்க சார், நல்லாங்க சார். சார் நீங்க எந்த ஊருந்து வரீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் எஜமானி, நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூருங்களா நீங்க? ஆமா. ஓகே. இந்த மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க வந்து நான் விசாரிச்சேன், இங்க கோயம்புத்தூர்லயும் போய் பார்ப்போம். நான் கொஞ்சம் மரம் ஜன்னல்லாம் கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் பல இடத்துல இப்படி விசாரிச்சுட்டு இருப்போம், நல்ல குவாலிட்டியா நல்ல இடமா பார்ப்போம். என் ஃப்ரெண்டு மூலமா கோயம்புத்தூர் கேள்விப்பட்டு இங்க வந்தேன். இங்க வந்து பாக்குறப்ப எனக்கு ஓரளவு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தெரியுது, திருப்தியா இருக்கு. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இந்த மார்க்கெட்டுக்கு? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரெண்டாவது நான் சில இடத்துல விசாரிச்ச வகையில எனக்கு இந்த விலையெல்லாம் கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா தெரியுது. நம்ம ரெண்டாவது நம்ம கேட்ட மாதிரி செஞ்சு தரேன்னு ஓனர்கிட்ட பேசி பார்த்த வகையில அவரும் சொல்றாரு, உங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு தரேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. நிறைய உங்களுக்கு வேற டிசைன்லாம் நான் காட்டுறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அதனால ஓரளவு நான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர். நீங்க என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க? இந்த மரம் ஜன்னல் ஒரு வீட்டுக்கு தேவையானது ஃபர்னிச்சர் பண்ண ரொம்ப டைம். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய பேர்த்துட்டு கேட்போம், இந்த மார்க்கெட்டை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். குறிச்சி பிரிவு வியாபாரி சங்கத்துடைய ஜாயின்ட் செக்ரட்டரி இப்ராஹிம் நம்ம கூட இருக்காரு. ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பா இருக்கேன். இந்த கடை என்ன மாதிரியான கடை? இந்த வியாபாரிகள் சங்கம் எந்த மாதிரியான சங்கம்? குறிச்சி பிரிவு வியாபாரி நல சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. இது பெல்ட் ஆகி ஒரு 10 years தான் ஆச்சு. பட் ஆனா அசோசியேஷன் ஃபார்ம் ஆகி, பட் ஆனால் இந்த மார்க்கெட்டு உருவாகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. பழமை வாய்ந்த மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்கு, ஆக்களும் இருக்கு, அழித்தலும் இருக்கு. ஆமா, எல்லாமே. நீங்க ஆக்கள் இருக்கீங்களா, அழித்தல் இருக்கு? நாங்க எல்லாத்துலயுமே இருக்கிறோம். நீங்க வந்து பேஸ் பண்ணீங்கன்னா மரம் ஆரம்பிச்சதுல இருந்து பில்டிங் இடிக்கிறதுல இருந்து புதுசா ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கறதும் அவங்களே செய்யறாங்க. பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் வந்து டெமாலிஷன் பண்ணி ரீப்ராசஸுக்கு நியூ இன்டீரியர் மூமெண்ட்லேயும் எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறோம். பெஸ்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னா, லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் சம்பந்தமான ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் ஃபுல்லாமே இங்கே கிடச்சிடும். ஏன்னா இங்கே ஒரு ஜான் கடை இருக்குது. ஒரு மளிகை கடை வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து இன்டீரியர் 10,000 ரூபா இருந்தா போதுமானது. ஒரு ஆட்டோவோட வருவாங்க, எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் எடுப்பாங்க, நேராக டிகே மார்க்கெட் போவாங்க. அந்த மார்க்கெட்டில் போய் மளிகை சாமானை வாங்கி போடுவாங்க, போய் கடையை வச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். சிம்பிள். லோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு ஹை பட்ஜெட்னா நீங்கள் ஹோம் இன்டீரியர்லாம் கிட்டத்தட்ட ஹோம் தியேட்டர் மோக்கொண்டு எல்லாமே செட் பண்ணி 25 lakhs 30 lakhs வரைக்கும் பண்ற கடைகளும் இருக்கு. இங்க இருக்கு இதே மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. ஆமா, வாட்டர் ப்ரூஃப் வந்து கர்ஜின் வந்து 150 rupees ஸ்கொயர் ஃபீட் வாங்கி பண்ற கடைகளும் இருக்கு. அதே ஐட்டம் வந்து கமர்ஷியல் 30 rupees பிளைவுட் வாங்கி பண்ற கடைகளும் இருக்கு. ஓகே. நீங்க வந்து கமர்ஷியல் பண்றீங்களா, ரெசிடென்ஷியல் பண்றீங்களா? நாங்க எல்லாமே பண்றோம். அதாவது கமர்ஷியல் பர்பஸும் பண்றோம், ஹோம் இன்டீரியர் பண்றோம், மாடலர் கிச்சனு இன்டீரியர் எல்லாம் அது போன்ற விஷயத்திலையும் பண்றோம். பேக்கரிஸ், அசசரிஸ், எம்எஸ் பவுடர் கோட்டிங் எல்லா ஐட்டமும் காமனா எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே இந்த ஒரே யூனிட்ல வச்சு பண்ணி தான் வெளிய போகுது. ஆமா, இந்த மார்க்கெட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எங்களை நம்பி தேடி வர்றாங்க. அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கிட்டத்தட்ட பல ஊர்களை நம்ம மார்க்கெட்ல கிட்டத்தட்ட யூடியூப் பசங்களும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கு. பெங்களூர், சென்னை எல்லா இடத்துக்கும் 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துலையும் போய் மெஷர்மெண்ட் எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் கம்மியாக தான் வாங்குவாங்க. பட் ஒரு 2 lakh ப்ராஜெக்ட்னா 50,000 அட்வான்ஸ் வாங்குவாங்க. பேலன்ஸ் வந்து அங்கே சைட்லேயே போய் அவங்க கஸ்டமர்கிட்ட ஃபினிஷிங் பண்ணி அவங்க மன திருப்தியோட வாங்கிட்டு பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதனால நீங்க எந்த ஒரு பயமோ
புதுசாக ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. இது ஒரு 40 வருஷம் மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்து நம்பகத்தன்மையோட வியாபாரமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னால் அடித்து சொல்ல முடியும், இந்தியாவிலேயே இன்டீரியர், அதாவது பிளைவுட்டு, கமர்ஷியல் போர்ட்ஸு, எஸ்எஸ் ஐட்டம்ஸு, உட்டு மரம், அதாவது கதவு நலவு ஜன்னல், எங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், யாருமே கொடுக்க முடியாது. இந்தியாவிலே சூப்பர், இந்தியாவிலே கொடுக்க முடியாது. அது நாங்கள் அடித்து சொல்லுவோம், பெஸ்ட்டாகவும் சொல்லுவோம். சூப்பர். மார்க்கெட்ல வந்து இப்போ நாங்க போன அத்தனை கடைகள்லயுமே வந்து யாரையும் விட்டு கொடுக்காம ஒரு வியாபாரம் பண்றீங்களா? இந்த மனப்பான்மை எப்ப தொடங்குச்சு? இல்ல, வியாபாரம்ன்றது வந்து எங்களுக்குள்ள வந்து போட்டி தான் இருக்குமே தவிர பொறாமை இருக்காது. நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு வாங்க தான் கூப்பிடுறோம் தவிர என்னோட கடைக்கு வாங்க நான் கூப்பிடவே மாட்டேன் எப்பவுமே. ஆமா, என்ன வந்து உணவு வந்து இறைவன் தர்றது, அது யாருக்கு இறைவனால் நாடப்படுறதோ அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர என்னதான் போய் தடுத்தாலும் எனக்கு அது வராது, அவங்களோடது நானும் எடுக்க முடியாது. அதனால வந்து நீங்க வாங்க, நாங்க இதோட வெளிப்படைத்தன்மை இந்த மூலியமா, இணையதளத்து மூலியமா பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த மார்க்கெட் வந்து பழமை வாய்ந்த மார்க்கெட்டு. உங்களுக்கு எல்லா இன்டீரியர் சம்பந்தம் எல்லா சொல்யூஷனுக்கு பதில் இங்கே கிடைக்கும். நீங்க நாலேஜே இல்லாமல் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் டே வந்து இது விசிட் அடிச்சுட்டு பாருங்க. இது சவுத் இந்தியாவில் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டு. அது போக வந்து இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரைஸா, சீப் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு தான், கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்கத்தினுடைய இந்த மார்க்கெட். சைனால போய் ஒரு ஊரே இருக்கு, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. குஜராத் போங்க, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட். கோயம்புத்தூர் வாங்க, இப்படி ஒரு மார்க்கெட் வந்து அவர் சொன்ன மாதிரி இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கிற ஒரு மார்க்கெட் இப்ராஹிம் நான் சொல்றாரு. தேங்க்யூண்ணா. நாங்களும் நிறைய கடையை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்க்கெட்ல என்னென்ன கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறோம். கரெக்டானு. குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்கம்ங்கிறது ஒரு 40 வருஷம் பழமையான சங்கம் சொல்லி எல்லா விதமான ஆட்களையும் கேட்டோம். பட் அதோடைய தலைவர் கிதிர் முகமது நம்ம கூட இருக்காரு. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை மணிக்கு இந்த மார்க்கெட் ஓபன் ஆகும்? காலையில வந்து 9 மணிக்கு ஓபன் ஆயிருக்கு. 9 மணிக்கு ஓபன் ஆயிருக்கு. 9 மணிக்கு லஞ்ச் டைம்ல நான் ஸ்டாப் இல்லாம ஒரு 8, 8:30, 9 மணி வரைக்கும் நம்முடைய மார்க்கெட் வந்து எப்பவுமே திறந்திருக்கும். ஓபன்ல தான் இருக்கு. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டோட வரலாறு என்ன? இந்த மார்க்கெட் என்னதான் இது மார்க்கெட்டுக்கான சிறப்பு? இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளா வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 170க்கு மேற்பட்ட கடைகள் வந்து நம்ம பகுதியில் இருக்குது. இதில் என்ன அதனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து முதல்ல ஆரம்ப காலத்திலலாம் வந்து ஆசாரி கூப்பிட்டு மரமெல்லாம் மில்லில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொஞ்சம் சீசன் பண்ணி அது ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து தான் வந்து டைம் எடுத்து தான் வந்து அந்த தொழிலே அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் எங்கள் பகுதியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு ஆட்டோவில் வந்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி அள்ளி போட்டு போயிடலாம். என்ன தேவை, அதாவது வீட்டுக்கு தேவையான பழைய மரங்களில் செஞ்ச கதவு, நிலவு, ஜன்னல், அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு தேவையான ரேக்குகள், அதே மாதிரி வந்து பேக்கரிக்கு தேவையான ரேக்கு, மறுபடியும் வந்து டீ டேபிள், ஷோகேஸ், ஸ்டீல் ரேக்கு எல்லாமே இருக்கு. ரோலிங் ஷட்டர்ஸ், கண்ணாடி வகைகள், அதே மாதிரி வந்து ஹார்ட்வேர் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இப்படி பலதரப்பட்ட இது இருக்குது. நம்ம ஏரியா இது எல்லாமே புதுசும் கிடைக்கும், பழசும் கிடைக்கும். பழசும் கிடைக்கும். ரேட்டு வந்து ரொம்ப மிக குறைவான விலை. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இப்போ கோவை மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டம், மற்றபடி திருப்பூர் மாவட்டம், இப்படி பல பகுதிகள் மாவட்டங்களுக்கு வந்து இங்கே வருவாங்க. நிறைய பேர் தெரியும். இங்கே வந்தோன்னா வந்து எல்லா பொருளுமே ஒரே இதில் வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. இதில் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது? உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆத்துப்பாலத்துலேருந்து கொஞ்சம் புனியத்து பொள்ளாச்சி ரோடு, அப்புறம் எகைன் வந்து இந்த குறிச்சி பிரிவு போத்தனூர் வரைக்கும், அப்புறம் திரும்ப வந்து இந்த நம்ம பொள்ளாச்சி ரோடு குளம் ஏறுவாரு மேலே, அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 170 கடைகள் நாங்கள் இருக்கோம். இந்த அதாவது ஒரு எக்ஸ் ஷேப்ல இருக்கும், அங்க இங்க எல்லாம் எல்லாம் கலந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே கலந்து கட்டி தான் இருக்கும். ரோட்ல வந்துட்டா அவங்களுக்கு எல்லா விதமான பொருளுமே வாங்கிட்டே போயிடலாம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் கஸ்டமர் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பழைய மரங்கள்ல வந்து எடுத்து கதவு நிலவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து மெயினா வந்து இந்த பில்டிங் டெமாலிஷன், பழைய கட்டிடங்களை உடைச்சு அதில் உண்டான பொருள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பில்டிங் டெமாலிஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வர பழைய மரங்களை வச்சு தான் வந்து நாங்கள்
நிலவு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த அடிஷனலாக வந்து இப்போ இந்த ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளைவுட் ரேக்ஸ், ஷோகேசஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு பழமையான மார்க்கெட்டு. ஆல்ரெடி பல பேர் சொல்லிட்டாங்க இதோட நம்பகத்தன்மையை பொறுத்து. இங்கே வரவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க சார்? கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா வந்து நீங்கள் வெளியே வாங்குற ஒரு 10,000 ரூபா பொருள் எங்ககிட்ட ஒரு 6,000 ரூபாய்க்கு வந்து திருப்திகரமாக வாங்கிப்பா. அவங்க என்ன அதாவது நம்ம புதுசாக ஒரு கார்பெண்டரை வச்சோ ஏதோ செய்யறதுக்கும் எங்கிட்ட வந்து எல்லாம் வந்து லைவ்லயே பார்க்கலாம். சரி, அவங்களுக்கு தேவையான பொருள், சரி இது இருக்குது பரவாயில்ல, இது நல்லா இருக்கு, சூட்டபிள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே போயிடலாம். உங்களுக்கு எல்லாம் லைவ்லயே இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுதான் பொருள்னா. அது பொருள் ஒரு கார்பெண்டரை வச்சு செய்யறோம்னா அவங்க செஞ்சு ஃபினிஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வருங்கிறது சொல்ல முடியாது. அதை வந்து இங்க பாக்குற மாதிரி எடுத்துட்டு போய் இந்த பொருள் இருக்குன்னா பார்த்தா எடுத்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு தேவையான பொருள் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து வர்றாங்க, வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான நம்பகத்தன்மையில குறைபாடெல்லாம் வர்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். குறிச்சி பிரிவு வியாபாரி சங்கத்தினுடைய பொருளாளர் ராமண்ணா நம்ம கூட இருக்காரு. அண்ணா எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. ஆனா இந்த அசோசியேஷனை பத்தி ஒரு பொருளாளரா நீங்க என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? ஆனா நான் வந்து இந்த வியாபாரம் இந்த ஏரியாவில் செய்ய தொடங்கி 25 வருஷம் ஆச்சுங்க. 25 வருஷமா சிறந்த முறையில் கதவு, நலவு, ஜன்னல் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம சங்கம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நம்மளை பொருளாளராக எடுத்துருக்குறாங்க. சிறந்த முறையில் நடந்துட்டு இருக்குது. எல்லா விதமான வியாபாரமும் இங்கே பிளைவுட்லேருந்து, இரும்புலேருந்து, ஸ்கிராப்லேருந்து, கதவு, நலவு, ஜன்னல் எல்லாமே சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அசோசியேஷனில் இருக்கிறதுலையே வந்து இதுதான் வந்து ரேட்டு கம்மி, இது ரேட் அதிகம்னு சொல்லணும்னு எப்படி சொல்லுவீங்க? பொதுவாகவே நம்ம மார்க்கெட் வந்து வெளியில் இருக்கிற மார்க்கெட்டை விட குறைஞ்சது ஒரு 30-40% கம்மியாக தான் கிடைக்குங்க. 30% இன்டீரியருக்கான பொருள் ரேட்டு கம்மி, கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு இன்டீரியரே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கார்பெண்டருக்கு லேபர் கொடுத்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்டீரியர் பண்ணீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் வருதுன்னா, நீங்கள் நம்ம ஏரியாவில் வந்து நீங்கள் அதே இன்டீரியர் பண்ணினீங்கன்னு சொன்னால் 70 ரூபாலேருந்து 75 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். 25% கண்டிப்பாக கம்மியாகும். 100% கம்மியாக கிடைக்கும். குவாலிட்டி அதே மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குங்க. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி தான் கதவு, நலவு, ஜன்னலும். ஏன்னா இப்போ நம்ம லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஒரு கடைக்கு 5 பேர் 10 பேர்னு சொல்லி நாங்கள் ஆளுக வச்சுருக்குறோம், ரெகுலராக வேலைக்கு வச்சுருக்குறோம். அதனால் என்ன ஆகுனா, நாங்கள் கண்டினியூஸாக வேலை கொடுக்கறனால ப்ராசஸ் குயிக்காக நடந்துடும். அதனால அந்த லேபர்ன்ற ஒரு பார்ட்லேருந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். டென்ஷன் ஃப்ரீ, மணி டிஸ்கவுண்ட்டு, டைமுக்கு டெலிவரி, அதுதான் மெயின். ஓகே, அந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு. கோயம்புத்தூர் வந்து மிச்ச மாவட்டத்தை மாதிரி இல்லை. மிச்ச மாவட்டத்தில் இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ஊர் இருக்கு. அதாவது தங்கப்பட்டறைக்குன்னு ஒரு ஏரியா, எலக்ட்ரிக்கலுக்கு மில் ரோடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணா சொல்ல மாதிரி துணிக்கடைக்குன்னு ஒப்பனக்கார வீதிங்கிற மாதிரி இன்டீரியர்னு சொன்னாலே குறிச்சி ரோடு தான் அப்படிங்கிறாரு. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னாலே குறிச்சி பிரிவு ரோடு தான் அப்படிங்கிறது அண்ணா அடிச்சு சொல்றாரு. தேங்க்யூண்ணா. வரவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கும் நிறைய வியாபாரம் பெருகணும், இந்த மார்க்கெட்டும் மென்மேலும் வளரணும். கண்டிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. குறிச்சி பிரிவு இந்த மார்க்கெட்டினுடைய சங்கத்தினுடைய ஆடிட்டர் அபு சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்க்கெட்டினுடைய ஸ்பெஷல் என்னன்னு. அபு சார், நீங்க சொல்லுங்க, இந்த மார்க்கெட்டோடைய ஸ்பெஷல் என்ன? கோயம்புத்தூர்லிங்க 40 வருஷத்துக்கு மேலாக இந்த மார்க்கெட் இயங்கி வருது. ஒரே கீரை, அதாவது ஒரே ஏரியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அலங் மார்க்கெட்டு எல்லாமே ஒரே இடத்துல பெருசு. அதே மாதிரி சவுத் இந்தியாலேயே எங்கள் மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட், லார்ஜஸ்ட் மார்க்கெட்டு. இங்கே வந்து இப்போ ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் உடுமலைப்பேட்டை, மங்களம், பேட்டுப்பாளையம், இந்த மாதிரி பரவலாக வந்து வியாபாரிகள் 30-40 வருஷமாவே ஹாப்பியாக வராங்க. எப்படி வர்றாங்கன்னா, பாமர் மக்கள் இருக்காங்க இல்லையா, வசதி இல்லாதவங்க வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கதவு ஜன்னல் காசு எல்லாமே வந்து இப்பதான் பட்ஜெட் போட்டு லோன் வாங்கி எல்லாம் பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. பாமரங்கள் எப்படின்னா காசு வரும்போது வாங்குவாங்க. ஏதாவது காசு வந்துன்னா உடனே ஆட்டோ பிடிச்சி கதவு ஜன்னல் வாங்கணுமே ஓடி வந்துருவாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு ஒரு கடைக்கு 4 கடை ஏறி இறங்கி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும், பிடிச்சது வாங்கிக்குவாங்க. எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா புது மரம் இருக்கும், பழைய மரம் ரெண்டுமே. ஆமா, அதே இங்க பாத்தீங்கன்னா சட்டர் கிடைக்கும், பழைய சட்டர். இப்ப புதுசா ஆர்டர் கொடுத்து சட்டர் போடுறாங்க இல்லையா, இங்க மார்க்கெட்ல பழைய சட்டர் கிடைக்கும், கண்ணாடி பழசு கிடைக்கும். அதாவது ஒரு ரீசனபிளான ரேட்ல ஒரு இந்த சைஸ் காமனான இருக்கிற சைஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க வந்து ஒரு மெஸ் வைக்கிறீங்க, மெஸ் வைக்கணும் பிளான் பண்ணிட்டு எங்க மார்க்கெட் வந்தீங்கன்னாவே
சேர் கிடைக்கும், டேபிள் கிடைக்கும், கவுண்டர் கிடைக்கும், அடுப்பு கிடைக்கும், பாத்திரம் கிடைக்கும். உடனே மறாவதுனால நீங்க கடையை ஓபன் பண்ணிடலாம். நீங்க கஸ்டமைஸா நீங்க ஆர்டர் கொடுத்து கடை எடுத்து 2 மாசம் கழிஞ்சு பொருள் ஆர்டர் கொடுத்தவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ரெடியாவும் எல்லாமே கிடைக்கும். வந்தா வாங்கிட்டு போய் காலையில ஓபன் பண்ணிடலாம். ஹாப்பியா போயிருவாங்க. எல்லாமே கிடைச்சிரும். எங்க மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கடைக்கு 4 கடைக்கு போனோம், எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா கிடைச்சிருங்க. பர்ச்சேசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல குஜராத், கர்நாடகா, கேரளா இப்படி பரவலா பர்ச்சேஸ் பண்ணுவோம். மரம் எல்லாம் சீசன் விட்டா இருக்கும். பெரிய பெரிய பிளாக்ஸ் இருக்கும், வேஸ்டேஜ் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் பொதுவா வந்து 30 வயசுல மரத்தை வெட்டிடுறாங்க. மார்க்கெட்டுக்கு வந்துருது. எங்க மார்க்கெட்ல அப்படி இல்லைங்க. 30 வயசு மரமும் வச்சிருக்கிறோம். கம்மியா கேட்க இல்லன்னு இல்ல. ஏன்னா இல்லன்னா வியாபாரம் போயிரும் இல்லையா? அப்போ அதுவும் வச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு மேல உள்ள மரமும் வச்சிருக்கோம். ரெண்டுமே இருக்கு. காசுக்கு தகுந்த பொருள் ரெண்டுமே காமிச்சு கொடுத்துருவோம். இது புதுசு, இது பழசு. உங்களுக்கு எது பிடிச்சா நீங்க வாங்கி. அதுல கஸ்டமர் ஹாப்பி. நீங்க என்னமெல்லாம் பண்றீங்க? நான் வந்து கதவு ஜன்னல் பண்றேங்க, புதுசு பண்றேன், பழசு பண்றேன், ஹோல்சேல மர வியாபாரம் பண்றேன். ஓகே. இப்போ பெரிய டெமாலிஷன் பில்டிங் உடைக்கிறோம் இல்லையா? பெரிய பெரிய பிளாக்ஸ் எல்லாம் வரும். அதுல வேஸ்டேஜ் எல்லாம் கழிச்சு தான் நாங்க இந்த மாதிரி ஜன்னல், விண்டோ, டோர் எல்லாம் செய்யறோம். ஓகே. அதாவது டேமேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா? பழைய பொருள், அந்த டேமேஜ் எல்லாம் கழிச்சு பியூரா குவாலிட்டியான மரத்தை தான் நம்ம வேலை செய்யறோம். அதே மாதிரி மரமா கேட்டாலும் மரமா கொடுத்துருவோம். மரம் ஹோல்சேலாவும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இந்த ஏரியாவுக்குள்ள மரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. டைல்ஸ் இருக்கு, கிரானைட் இருக்கு, மார்பிள் இருக்கு, இல்ல ஹாலோ பாக்ஸ் வேணும், அது இருக்கு. அதை தாண்டி இவர் சொன்ன மாதிரி அத்தனை ஐட்டமும் இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா இருக்குங்க. இது எல்லாமே நம்பிக்கையாவும் இருக்குங்கிறாரு. தரமாவும் இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார். குறிச்சிக்குருவி வியாபாரிய சங்கத்தினுடைய இணை செயலாளர் செல்லப்பண்ணா நம்ம கூட இருக்காரு. செல்லப்பண்ணா, உங்க பேரே செல்லப்பண்ணா இல்ல வேற பேர் இருக்கா? என் பேர் சையத் இப்ராஹிம். ஓகே. வீட்டில் செல்லமா கூப்பிடுறாங்க. செல்லப்பான்னு வீட்டில் மட்டும் இல்லை, அசோசியேஷன்லையும் அப்படிதான் உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க. பார்க்குறப்பும் தெரியுது. இந்த அசோசியேஷன் எப்போ ஆரம்பிச்சது? எதுக்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்குனீங்க? இந்த அசோசியேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே. அதாவது நான் இங்கே கடை வச்சே வந்து 22 வருஷம் ஆச்சு. எனக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி கடை வச்சவங்க 5 பேர் இருக்காங்க. மரக்கடை வச்சவங்க 15 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 10-15 வருஷமா வந்து இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் எங்களுடைய கட்டமைப்பு கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ ரீசனாக வந்து ஒரு 3 வருஷமா இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பக்காவா பண்ணணும், அசோசியேஷன் பண்ணியே ஆகணும், எல்லாத்துக்கும் அமைப்பு நமக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஓகே. இந்த கட்டடம் எப்போ கட்ட தொடங்குனீங்க? 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷம் தான் ஆச்சு. அது ஒரு இன்டீரியர் சேர்த்தே பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டோம். இந்த அசோசியேஷன் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன? இதனால என்ன பலன் இங்க இருக்கிற மெம்பர்ஸுக்கு? மெம்பர்ஸுக்கு நிறைய பலன் இருக்குது. எப்படி கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்குள்ள வியாபாரத்தை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த வைப்போம். முதல்ல தெரியப்படுத்த மாட்டோம். ஏன்னா ஒரு வியாபாரம் பார்த்தா மனப்பான்மையோட இருப்போம். முதல்ல நான் ஒரு வியாபாரம் பார்த்து யாரும் சொல்ல மாட்டீங்க. நானே வந்து எடுப்பேன், இல்லாட்டி அதை விட்டுருவேன். ஓகே. இப்போ அப்படி இல்லை. அப்படியே முடிச்சு சரகு இருக்கு, போய் பாரு, போய் எடுத்துக்கங்க. என்னால முடியல, நீங்க போய் எடுத்துக்கோ. ஓகே. இன்னொரு வியாபாரிக்கு சொல்லுவேன். ஓகே. அது ஃபர்ஸ்ட். அது மூலியமா யாராவது சரக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே. மறுபடி இப்போ சங்கமா வச்சு இருக்கிறதுனால இதுல 170 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கோம். இவங்களுக்குலாம் ஒரு இந்த ஏரியா வந்து மாறும்போது வெளியே போய் ஒரு பெரிய ஒரு கடை வைக்கிறதுக்கு கொடிஷா மாதிரி ஒரு பெரிய ஒரு வளாகமா உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? சிப்காட் அதேதான். ஓகே. அந்த மாதிரி மர வியாபாரத்துக்குன்னு ஒரு பெரிய ஆமா. இது ஒரு 10 வருஷம் கழிஞ்சு இந்த ஏரியாவில் யாரும் வந்து இந்த மாதிரி கடை வைக்க முடியாது. அதாவது வெளியே போட்டு கட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. எங்களால பண்ண முடியாது. ஷோரூம் மாதிரி தான் வைக்க முடியும். அப்போ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கட்டமைச்சு வெளியே கொண்டு போகணும். ஓகே. இப்போ பழைய மார்க்கெட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த பழைய மார்க்கெட்ல வந்து இப்போ அவங்க திடீர்னு சொல்லுவாங்க, அந்த இடம் எங்களுக்கு வேணும், நீங்க இங்க இருந்து அரசாங்கம் வந்து கேட்டுச்சுன்னா கொடுத்தே ஆகணும். ஓகே. அப்புறம் சொந்தமா நான் வாங்கிட்டா எங்களால் எங்கள்கிட்ட வாங்க முடியாது. புரியுது. ஓகே. அப்போ அது ஒரு திட்டம் எங்களுக்கு வச்சிருக்கிறோம். ஓகே. பலன் இதுல வந்து ஒரு முக்கியமான பலன் அது இல்லாம இந்த ஒரு வியாபாரி வந்து நலிவடைஞ்சு போறாங்க, ஒரு அவங்களால கடையை மூடக்கூடிய கட்டாயம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சங்கம் ஏதாவது உதவி பண்ண முடியும்? இல்லை, இது வந்து சங்கங்கிறது எப்படி தெரியுங்களா, ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது புதுசா தீர்மானங்கள் போட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவேற்றிட்டே வரும். ஓகே. அவங்க எந்த இடத்துலையும் நலிவடையாம பார்த்துக்கிறது சங்கத்தோட வேலை. இதெல்லாம் நம்ம வந்து திட்டத்தில் நிறைய வச்சிருக்கோம். நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம், ஒருத்தர் இறந்து போயிட்டா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் பெரிய ஒரு தீர்மானமாக போட்டு வச்சிருக்கோம். ஓகே. எந்த வியாபாரி விட்டு கொடுக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட போராடி. அதாவது இப்போ காசு இருக்கிற வியாபாரியே சங்கத்தில் இருப்பாங்க, சங்கத்தில் இல்லாம கூட இருப்பாங்க. காசு இல்லாத வியாபாரிக்கு தானே பிரச்சனைன்னு ஒன்று. ஆமா ஆமா.
பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் வரும், இது சரக்கு எடுக்கிற பிரச்சனை தான் வரும், அதில் ஹெல்ப் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை எங்க. பண்ணிரும். ஆமா ஆமா. ஓகே, அசோசியேஷன் உருவாகிறப்போ நீங்க சொல்லும் போதே தெரியுது ஒரு மனசார சொல்றீங்க. அதாவது வந்து ஒருத்தர் கடைக்கு இன்னொரு கடைக்கு போறக்கே ஒரு ஓனர் இன்னொரு கடைக்கு போக மாட்டாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படி இல்ல. போனாலும் அந்த ஓனர் நினைச்சுக்கோ எதுக்கு நம்ம கடைக்கு வந்தான். ஓகே, இன்னைக்கு அப்படி இல்ல, கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இந்த அசோசியேஷனை பத்தி மிச்சவங்கெல்லாம் சொன்ன விதத்துக்கும் நீங்க சொன்ன விதமும் வந்து டோட்டலாவே வேற. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அசோசியேஷன் விடுங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு கட்டமைப்பு உருவாகிறதுக்கு வர கஸ்டமர்ஸுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தொந்தரவு இல்லாம அவங்களும் இந்த அசோசியேஷன் இப்படி இருக்குங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளேயே இங்க வியாபாரம் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இந்த அசோசியேஷன்ல எல்லா விதமான கடையும் பார்த்தாச்சு. பட் இந்த கடை வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அதாவது நீங்க ஒரு பேக்கரி, ஹோட்டலு, மளிகை கடை, பார்பிக்யூ கடை, மளிகை கடை, எது வேணா வைக்கலாம். மொபைல் கடையும், மெடிக்கல் ஷாப், ஆமா, எல்லாத்துக்கும் உண்டான எல்லா பொருளுமே நம்ம கிடைக்கும். யூசுப் பண்ணா நம்ம கூட இருக்கு. ஆனா நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்க? 15 வருஷம் 16 வருஷமா இருக்கு. 16 வருஷமா. இது எல்லாமே புதுசும் தரம் செகண்ட்ஸும் தரமா இல்ல புதுசு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? இது ஃபுல்லுமே புதுசு, இது எல்லாமே புதுசு. ஓகே, செகண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் கொடுப்போம். புதுசு வந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைக்குன்னா என்ன ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்லயும் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கம்மியான ரேட்ல வேணும்னாலும் அதுவும் செஞ்சு கொடுத்துருவோம். நல்ல ரேட்ல அது செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து ரோட்ல வச்சு விக்கிற பஜ்ஜி போண்டா கடை போடுறதுனால அதுக்கும் நம்ம அதுக்கு உண்டான பொருளும் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தேவைன்னா அதுக்கு உண்டான பொருளும் இருக்கு. நானே சொல்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையுமே. நீங்க ஏதாவது சொல்லி கொடுங்களேன். நீங்க சின்ன டீ கடை போடுறீங்க, டீ கடைக்கு உண்டான ஐட்டம் இங்க இருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு சின்ன டீ கடையில எடுக்க வேண்டியது இல்ல, வாடகை எடுக்க வேண்டியது. இதெல்லாம் காட்டு மாதிரி. இது அப்படியே டீ கடை யூஸ் பண்ணலாம். காட்டு பழைய தள்ளுவண்டி. ஆமா, தள்ளுவண்டி, பழைய தள்ளுவண்டி டைப்ல அப்படியே தூக்கி வச்சிட்டு போயிடலாம். இதுல என்ன ரேட் வரும்? இது வந்து கம்மி தான், 37,000 ரூபாய் தான். 37,000 கொடுத்து இதை எடுத்துட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் பிடிக்காது, துரு பிடிக்க ஒண்ணுமே செய்யாது. என்ன கேடு? இது வந்து 202 தான். 202 தான் போட்டு 304 செய்யும்போது 40 ரூபாய் வரும், 45 ரூபாய் வரும். அவ்வளவுதான். ஒரு 4000 சேர்த்து வரும். ஆமா, சேர்த்து. அவ்வளவுதான். எல்லாமே இருக்கு. 202 இருக்கு, 304 இருக்கு. உங்களுக்கு வந்து நட்ஸ் போர் இருக்கு. ஓகே, இது வந்து ஓகே, நட்ஸ் போர் இருக்கு. உங்களுக்கு என்ன போடணும்? ஓகே, என்ன முந்திரி பருப்பு, திராட்சை, சாக்லேட், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுவும் இருக்கு. பார்பிக்யூ பண்றதுக்கு அதுவும் அந்த ஐட்டமும் இருக்கு. அடுப்பு வச்சிருக்கோம். ஆமா, இது வந்து ஷவர்மா ஓடுது. ஷவர்மா மிஷின். இது ஷவர்மா மிஷின். இது எவ்வளவு வருது? இது வந்து கம்மி 18 ரூபாய் தான். 18,000 இருக்கு. ஓகே, இதெல்லாம் லைஃப் இருக்கு, நல்லா இருக்கும். நல்ல லைஃப் நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் நல்லா எடுத்துட்டு போய் நாளைக்கு காலையில ஒரு கடை வைக்கணும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வர வேண்டியது எடுத்து போக வேண்டியது அப்படியே கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடை மட்டும் இருந்தா போதும். கடை மட்டும் இருந்தா போதும். பொருள் மட்டும் ரெடியா இருக்கு. வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். எல்லாமே ரெடிமேடா தான் இருக்கு. வந்தாலே பார்த்தா எடுத்துட்டு போய்க்கலாம். சூப்பர்யா இருக்கு. நம்மள்ட்ட மட்டும் இல்ல, இந்த குறிச்சி பிரிவுக்குள்ள வந்தா ஒரு கடை இல்லாட்டி ஒரு கடை பார்த்து எடுத்துக்கலாம். அவர் சொல்றதும் இல்ல, இவங்க எல்லாரும் சொல்றது இந்த ஏரியாக்குள்ள வாங்க. இந்த கடை இல்லைனாலும் இன்னொரு கடையில எடுத்துட்டு போய், இந்த கடை இல்ல இன்னொரு கடைக்கு போகலாம். நம்மள்ட்ட 2 பொருள் தான் இருக்கு, அடுத்த கடை இன்னொரு பொருள் இருக்கு. சூப்பர். அப்படி எடுத்துட்டு போய்க்கலாம். கருப்பராயன் கோயிலுக்கு முன்னாடியே, அதாவது முன்னாடியே இந்த கடை இருக்கு. ஆமா, நீ லொகேஷன் சொல்லியிருக்கேன், பாத்துங்க. மார்க்கெட்ல வந்து நிறைய கடை இருந்தாலும் இன்டீரியர் சம்பந்தப்பட்டதுனால கிளாஸ் கடை இல்லாம எப்படி? கிளாஸுக்கு பழசும் இருக்கு, புதுசும் இருக்கு. இப்ப நம்ம வந்திருக்கிற கடை வந்து இப்ராஹிம் அவங்களோடது. ஆனா நீங்க எவ்வளவு வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? உங்க கடை பேர் என்ன? கடை வந்து என் பேர் இப்ராஹிம். கடை வச்சு நம்ம ஃபீல்டுக்கு வந்து ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த கடை வச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு. கடை பேரு மிரர் பாயிண்ட். ஓகே, இந்த கடையில வந்து பழசு இல்ல, ஒன்லி புதுசு இல்லையா? ஒன்லி நியூ தான். நியூ மட்டும்தான். ஓகே, நியூன்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து பூ மார்க்கெட் அந்த சைடு இருக்கும்போது நீங்க பழைய மார்க்கெட்ல வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன? இங்க நியர் அபவுட் ஒரு 160 ஷாப்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ் அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட இருந்தா அந்த பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ஷாப் அவங்களுக்கு தேவைப்படும். இங்க இருந்து இதுக்காக இன்னொரு மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது. வர கிளையண்ட்டும் இங்க கஸ்டமரும் இங்க ஒரே இடத்துல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா யூபிஎஸ் விண்டோ ஃபேக்டரிஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஷாப்ஸ் இருக்கிறதுனால அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஓகே, நீங்க வெறும் கிளாஸ் மட்டும் பண்றோமா? இங்க வேற என்ன பண்றோம்? கிளாஸ் பண்ணியிருக்கோம். அது போக மாடலர் கிச்சன்ஸ், கிளாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேர்கேஸ் கிளாஸ், ரூஃபிங் கிளாஸ், அப்புறம் இந்த மாதிரி டஃபன் கிளாஸ். இங்க எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க? இங்க ஒரு 8-10 பேர் வேலை செய்யறாங்க. ஓகே, ரெகுலராகவே இந்த ஒர்க் நடந்துட்டே தான் இருக்கும். இங்க கட்டிங் பண்றது, இது பாலிஷிங் ஒர்க் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்காக கேட்குறேன். ஆமாங்க, இது ரெகுலரா உங்களுக்கு வந்து மார்னிங் 9 வந்து நைட் ஒரு 10 o'clock மட்டும் ஒர்க் ஓடுது. கிளாஸ் இருக்கு, மிரர் பண்றோமா?
மிரர் பண்றோம், அது போக எல்இடி டச் மிரர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்றோம். ஆமா, ஓகே. மிரர் சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. கிளாஸ் போக டஃபன் ஒர்க்கும் பண்றோம். டஃபன் கிளாஸ் ஒர்க்கும் பண்றோம். ஆமா. ஓகே. ஸ்டேர் கேஸ்ல வந்து ரெயிலிங்ல யூஸ் பண்ற கிளாஸஸ் அந்த ஒர்க் அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிளாஸ் சம்பந்தப்பட்டு எந்த ஒர்க்கா இருந்தாலும் எனி ஒர்க்ஸ், நீங்க பெண்ட் கிளாஸ், ஸ்டேர் கேஸ் ஒர்க், ரூஃபிங் கிளாஸ் ஒர்க், எல்இடி மிரர்ஸ் ஒர்க், ஓகே, கிளாஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒர்க் இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? இது கோர்ஸ் உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி ரோடு. ஓகே. குறிச்சி பேசும்போது மேடை ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி ரோட்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எத்தனாவது கடை இது? இது 5th ஷாப். 5th ஷாப். சூப்பர். ஏன்னா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி எல்லாமே மார்க்கெட் தான். நீங்கள் ஒரு ஆட்டோவோ டெம்போ டிரைவரோ எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற விஷயத்த, இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை அள்ளி போட்டுட்டு போகணும், அவ்வளோதான். அதனால வரும்போது உங்களுக்கு கடைகள் நிறைய இருக்கும். அதுக்கான இடம் வந்து லொகேஷன் எங்க இருக்குங்கிறக்காக தான் கேட்டுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனா உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் ராம்தாஸ்ங்க. நம்ம தள்ளுவண்டி இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம். தள்ளுவண்டி வந்து எஸ்எஸ்ல பண்றோமா இல்ல எம்எஸ்ல பண்றோமா? எப்படி கேக்குறோம் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் பிரைஸ் 23 வந்து ஸ்டார்டிங். 23,000 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தள்ளுவண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல இருந்து நம்ம என்ன கஸ்டமர் எப்படி கேக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். சூப்பர்ண்ணா. இன்னைக்கு தள்ளுவண்டிங்கிறத தாண்டி கார்ட்டு, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட். கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இங்க பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். இன்னைக்கு பொதுவா வாடகை எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து பண்றதுக்கு இது சிம்பிளா எடுத்து பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு 23,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போய் செஞ்சுக்கலாம். ஒரு முதலாளி ஆகி நம்மளே பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இந்த வேலைக்கெல்லாம் பெரும்பாலும் பெங்களூர்ல தான் வந்து இதுக்கான வேலை வந்து அதிகமா பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் சப்ளை பண்றாங்க. அப்படி ஒரு ஐடியாவோட எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வேணும்னு சொல்லி வரவங்களுக்கு என்ன கான்செப்ட் கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி கொடுத்தீங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். எப்படி கேட்டாலும் பண்ணிக்கலாம். இல்ல பேட்டரி வச்சு, பேட்டரி இல்லாம, எல்லா விதமான லைட் இல்லாம, ஃபாஸ்ட் ஃபுட் வண்டி, டிஃபன் வண்டி, டோர் வச்ச வண்டி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன வண்டி எல்லாம் நீங்க பண்றீங்க? டிஃபன் வண்டி, ஃபாஸ்ட் ஃபுட் வண்டி, எப்படி கஸ்டமர் கேட்கணும் அது அந்த மாதிரி அதெல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. காய்கறிக்கா இருந்தாலும் நம்ம எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இந்த கடை எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, இந்த கடை கரெக்டா குறிச்சிட்டு டுவர்ட்ஸ் போத்தனூர் ரோட்ல கருப்பாயின் கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி, கருப்பாயின் கோயிலுக்கு முன்னாடி வசந்த ஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. பாத்துக்கங்க, இது எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் இந்த சுற்று வட்டாரத்துல என்னென்ன புது ஐட்டம் இருக்கோ அத்தனையுமே இருக்கு இல்லையாண்ணா? தேங்க்யூ. இங்க குறிச்சி பிரிவு வியாபாரி சங்கத்துல இந்த மார்க்கெட்டுக்குள்ள சின்ன சின்ன கடைகள் நிறைய பார்த்தோம். பட் அதை விட பெருசு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும்னா பிரம்மாண்டமான கடைகள் நிறைய இருக்கு. மண்டபமே தோத்து போயிடும் போல இருக்கு. அவ்வளோ அதிகமான ஸ்பேஸ்ல நிறைய கடை இருக்கு. மண்ணாங்கிற கடையை பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஐசா வெளியிருந்து பார்க்குறப்ப சின்னதாக இருந்து உள்ள போனா பெருசா குடோன்னு இருக்கு. ஐசாவோட உரிமையாளர் நம்ம கூட இருக்காரு. ஐசா, உங்க பேர் என்ன? என் பேர் ஹீரா. ஐசா ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசுறாங்க. சூப்பர். இந்த ஸ்தாபனம் ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? என்னமெல்லாம் பண்றோம்? நம்ம இந்த ஸ்தாபனம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 12 வருஷம் பக்கம் ஆச்சு. ஓகே. 12 வருஷமா நம்ம இந்த இது எல்லாமே பண்றோம். நம்ம என்ன மாதிரியான ஷாப்புக்கெல்லாம் இந்த இன்டீரியர் பண்றோம்? இந்த நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கடை, ஃபேன்சி கடை, துணி கடை, மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் கிராக்கரி ஐட்டம், அது அப்புறம் மளிகை மொத்தமாக A to Z எல்லா பொருளும், உட்டு சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருளும் மொத்தமாக கிடைக்குங்க. ஒரு கடனை ஆரம்பிக்கணும் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல அப்படின்னு நான் இங்க வரேன்னு சொன்னா எவ்வளவு நாள்ல வந்து நீங்க டெலிவரி தருவீங்க? வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்குள்ள கொடுத்துலாம். உங்களுக்கு 1 வீக் அதிகப்படியான 1 வீக் அதிகமா, அது இதுதான் அதிகபட்சம். ஒரு வாரத்துக்குள்ள டெலிவரி கொடுத்துடலாம். ஓ, அங்க போய் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே செட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அங்க போய் அளவு இருக்கிறது எல்லாமே A to Z நம்மளே பார்த்துக்குவோம். பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்றோமா? கோயம்புத்தூர்ல வேற எந்த மாவட்டத்துல பண்றோம்? தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். ஓகே. நம்ம மட்டும் கிடையாது, இந்த மார்க்கெட்ல எல்லாருமே வந்து எல்லா ஊருக்கும் பண்ணிக்கிறோம். எல்லா ஊருக்கும் போறாங்க. எல்லா ஊருக்கும் பண்ணிக்கிறோம். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷமா அசோசியேஷன்ல இருக்கீங்க? அசோசியேஷன் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆரம்பிச்சதுல நம்ம இருக்கீங்க அசோசியேஷன். சூப்பர். அதோட பலன் வந்து நீங்க அனுபவிக்கத்தான் செய்றீங்க. கண்டிப்பா. மட்டும் இல்ல, எல்லாருமே இங்க இருக்க எல்லாருமே வந்து அதோட பலன் அனுபவிச்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். சூப்பர். கண்டிப்பா அந்த கூட்டா எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தோட கடையும் நீங்க வந்து என் கடை மட்டும் இல்லை மற்றவங்க கடையும் இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி விடுற இது இருக்குல்ல, அதுவே இந்த மார்க்கெட்டுக்கு யாரு வந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையை தரும். கண்டிப்பா அந்த விஷயம் தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்குமே ஒரு வளர்ச்சியை தரும் நான் நினைக்கிறேன். உங்களோட வளர்ச்சிக்கு அது நல்லா இருக்கு. கூட்டு முயற்சி தான் எல்லாம். கூட்டு முயற்சி, ஒத்துழைப்பு எல்லாம் நல்லா இருக்கும். மென்மேலும் வளர்ந்துட்டும். நம்ம இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய இன்டீரியர் சம்பந்தப்பட்டது, மரம் சம்பந்தப்பட்டது, பின்ன கிச்சன் எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் பாத்திரம் சம்பந்தப்பட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். ஆனா இது என்ன கடை? இது எவ்வளவு வருஷமா நீங்க இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
பேர் காஜானா. சரி. கேஜே ட்ரேடர்ஸ்னா இது போத்தனூர் ரோடு குறிச்சி பிரிவு. நீங்கள் வந்து நான் எல்லாமே பழைய ஐட்டம் மேக்ஸிமம் பழைய ஐட்டம் எல்லாமே கிலோ கணக்கில் வெயிட் பேஸில் கொடுத்துட்டு இருக்கோம். எதுவுமே வந்து பொருள் கணக்கில் இல்லை, இடக்கணக்கு கிலோ கணக்கு. ஸ்பூனு, ஜக்கு, பிளேட்டு, வெசல்ஸ், இந்த பிரியாணி பாத்திரம், பிளாஸ்டிக் பிளேட்லேருந்து எல்லாமே மேக்ஸிமம். பிளாஸ்டிக் பிளேட் வெயிட் இல்லை, எஸ்எஸ் எல்லாம் மேக்ஸிமம் வெயிட் கணக்கு கிலோ கணக்கில் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஐட்டமும் புதுசு பழசு ஆர்டர் பேஸ்லையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு சிலது வந்து பழசா இருக்கு, இதெல்லாம் தொடச்சா க்ளீன் ஆயிடும். எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணியே கொடுத்துருவோம். வந்து பார்த்துட்டு போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொன்னா போதும், நீட்டாக க்ளீன் பண்ணி. எஸ்எஸ் வந்து என்ன துரு பிடிச்சிருந்தா நீட் பண்ணி கொடுத்துருவோம். நீட் பண்ணி எல்லாமே பக்காவா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஒருவேளை ஒரு கேட்டரர் இந்த மாதிரி இருக்கிறவங்க நேரா இங்க வந்து புதுசு வாங்குற ரேட்டை விட இங்க பெட்டர் பிரைஸ் இருக்கு. அப்படியே பாதி வேலை தான். பாதி வேலை வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவா புதுசு மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. இது என்ன பாத்திரம்லாம் இருக்கு? இதுதான் இருக்கு, இது இருக்குன்னு எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. டோட்டல் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஐட்டம் A to Z வரைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. சரி, பழசு இங்க இருக்கு, புதுசு வச்சிருக்கு. புதுசு இருக்கு. நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு பக்கத்துல, அங்க இருக்கு. புதுசு இருக்கு. சூப்பர். இங்க எவ்வளவு வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமா. 20 வருஷமாக்கு இதே தொழில் தான்? இல்ல, இதே தொழில் தான் இப்போ. ஓகே. இப்போ ஓகே. இதுக்கு முன்னாடி வேற உட். ஓகே. இதுவும் இருக்கு, உட் இருக்கு. அப்போ பல பிசினஸ் இருக்கு. பட் இந்த ஏரியாக்குள்ள நீங்க வந்து இவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையான வந்து வரவங்களுக்கு வந்து இது வந்து குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே பர்ஃபெக்ட். மேக்ஸிமம் யூஸ்டு தான். ஓகே. எல்லாமே அந்த செகண்ட்ஸ், அதாவது நல்ல பொருள் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு மாதிரி லைட்டா டேமேஜ், ரொம்ப துருப்பலா இருந்தால் நாங்கள் அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நல்ல ஐட்டம் மட்டும் தான். நல்ல ஐட்டம் தான் இருக்கும். அதையும் நம்ம எடை போட்டு வாங்கிக்கலாம். எடை போட்டு தான் கொடுத்துருவோம். சூப்பர். இது நேரம் என்ட்ரு, அதாவது குறிச்சி பிரிவு வந்து போத்தனூர் என்ட்ரு ஆன உடனே ரைட் சைட்லேயே இருக்கு கடை. பார்த்துட்டே போங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். நம்ம மார்க்கெட்ல நிறைய கடையை பார்த்தாலும் இந்த கடை வந்து ஒரு எக்ஸ்போக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா காட்டு எல்லாமே வந்து வித்தியாசமான காட்டு. பொதுவா இந்த மாதிரியான காட்டு வந்து பெங்களூர்ல வந்து பயங்கர ஃபேமஸ் இல்லீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? என் பேர் அபு. அபு, நீங்க எவ்வளவு வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை வந்து நமக்கு ஒரு 18 வருஷமா இருக்கு. 18 வருஷமா இருக்கு. ஓகே. இங்க என்னமெல்லாம் ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்? நான் கம்ப்ளீட்டா பேக்கரியோட ஐட்டம், ஓகே, உட்டன் ஐட்டம், உட்டன் ரேக்ஸ், ஓகே, ஃபேன்சி ஷோகேஸ், ஓகே, மளிகை கடை ஷோகேஸ், ஹார்ட்வேர், மெடிக்கல் ஷாப், எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா இன்டீரியர் ஒர்க். ஓகே. கடைங்களுக்கு உண்டான ஃபேன்சியோட கடைக்கோ இல்ல கார்மெண்ட்ஸ் கடைக்கோ எல்லா கடைகளுக்குமே உண்டான இன்டீரியர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டா A to Z ஃபினிஷிங் பக்காவா பண்ணிருக்கோம். இது வந்து கார்ட் டைப். இது பேக்கரிக்கு போடுறது. பேக்கரிக்கு கம்ப்ளீட்டா பேக்கரியோட இன்டீரியர் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும். இது எல்லாமே ரெடிமேடா இருக்கு. ரெடிமேட் இல்லாம எங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் வேணும்னா எவ்வளவு நாள்ல செய்வீங்க? ஒரு உங்களுக்கு எவ்வளவு 2 நாள்ல வேணாலும் 2 நாள் பண்ணிக்கலாம். இல்ல 1 வீக்ல வேணாலும் 1 வீக்ல பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் வெளி ஊரு வெளி மாநிலத்துக்கு கண்டிப்பா இங்க இருந்து உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணுமாலும் வண்டி இருக்குது, நமக்கு ஏத்தி அனுப்பிக்கலாம். ஓகே. அளவு எடுக்கிறதுக்கு போறதெல்லாம் நாங்க தான் போயிட்டு வருவோம். எந்த ஊர்ல இருந்தாலுமே போயிட்டு தான் வரோம். ரீசெண்டா பெங்களூர் போயிட்டு இருந்தோம். ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா. சூப்பர். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அசோசியேஷன் வந்து எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணுது? அதோட அசோசியேஷனோட வேலைப்பாடு உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப சிறப்பா இருக்குது. இது நம்ம வந்து ஒரு 3 ஆண்டு காலமா இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அசோசியேஷனா இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சொந்த பில்டிங் ஒன்று வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு நிலம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பில்டப்பா பண்றாங்க. நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனா இந்த அசோசியேஷன்ல நீங்க சொன்னீங்க பழைய இரும்பு, பழைய மரம், பழைய விதமான இது இல்லாமல் புதுசும் இருக்கீங்க. புதுசுல வந்து இது வந்து UPVC இருக்கு. இது எவ்வளவு வருஷமா இங்க இருக்காங்க? இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறைமுகமாக வந்து நிறைய டீப்பாக டெட் சீப்பில் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே. UPVC வந்து ஒரு கான்செப்ட் எப்படின்னா, ஒரு பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு மெயின்டைன் பண்ணி அவங்க மூலியமாக தான் அந்த குவாலிட்டியை கொண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஃபிட் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் பொருட்கள் பார்த்தீங்க வைங்க, என்ன அட்வான்ஸாக இருக்கோ அதை கொண்டு வந்து டெட் சீப்பு கொடுக்குற வேலையை தான் இங்கே செஞ்சுட்டு ஓகே. ஹை குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் பிரைஸ். சூப்பர். இப்படி ஒரு UPVC ஃபேக்ட்ரி நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஓகே. ஏன்னா வந்து ஒரு பில்டப்லேயே ஒரு ஃபீல்டை வந்து அப்படியே மறைச்சு வச்சிருப்பாங்க. எங்க வியாபாரி மக்கள் எப்படின்னா நோ பில்டப், கன்சியூமர் ஃபேக்டரியிலேருந்து டைரக்ட் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. சூப்பர். இந்த UPVC எங்க தயாரிச்சு சைனாலேருந்து வருதோ அந்த யார்ட்ல போய் வாங்கிட்டு வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. சூப்பர். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து ஜுனைதனுடைய கடை. ஆமா. ஜுனைதன் வந்து 15 கிடையாது, 25 வருஷமா இருக்காரு. ஆமா. ஃபைபர்ல இருந்தாரு, PVC டோர், என்னென்ன அட்வான்ஸா வருதோ அத்தனையுமே செஞ்சுட்டு இருப்பாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் கிடைக்கல, அதனால அவர் அண்ணா இங்க கூட இருக்கிறாரு. அவர் இருந்தா இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இந்த இடத்த நம்ம பதிவு பண்ணாம போக கூடாதுங்கிறக்காக சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ்ண்ணா. மார்க்கெட்ல நம்ம இந்த பழைய மரத்தை மட்டும் வச்சிருக்கிற கடைக்கு வந்திருக்கோம். ஆனா உங்க பேர் என்ன? தாஜுதீன்னா நிதா ட்ரேடர்ஸ். ஒரு 5 வருஷமா ஷாப் வச்சிருக்கேன்.
2003 நம்ம பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே ஓனாக பண்ணுறனால நம்ம அதை ஒரு சீப்பாக கொடுத்துட்ருக்கோம். பல வகையான மரங்கள் இருக்குது, தேக்கு, படாக்கு, சாலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து புதுசை விட பாதி ரேட்டுக்கு கிடைக்கும். புதுசு ஒரு 22,000 23,000 நம்ம கதவு செய்கிறோன்னா ஒரு 8,000 7,000 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் கதவு நிறைய இருக்குது. விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 4x3 4x4 2x3 பல வகையானது இருக்குது. எல்லாமே எல்லா வகையான வுட்டும் கிடைக்கும், உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். நீங்கள் புதுசுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் வரும். இங்கே என்ன சொல்கிறது, ஒரு 25-30 வருஷமாக இந்த மார்க்கெட் செயல்பட்டுருக்கு. அக்கம் பக்கம் உள்ள மாவட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வளரும், வந்து வரணும். புதுசை விட பழசும் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்டீரியர் பார்த்தோம், மரம் சம்மந்தப்பட்டு பார்த்தோம், பாத்திரம், கிச்சன் எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இந்த ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் போட்டு பூட்டுறதுக்கு வந்து ஒரு சட்ரு இருந்தால் தானே பூட்ட முடியும். அதுவும் இங்கே இருக்குது. சட்டருன்னு பார்த்தா இது ஒரு சின்ன கடை இல்லை, இது ஒரு கடல் மாதிரி. சட்டருக்குன்னு ஒரு எத்தனை ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு இங்கே. இதெல்லாம் மால், சின்ன பெட்டி கடையிலேருந்து மால் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கான சட்டருமே இருக்கு, எல்லா சைஸுமே இருக்கு. உங்க பேர் என்ன? ஃபைசல். ஃபைசல், நீங்க எவ்வளவு வருஷமா இந்த கடை? நான் வந்து 21 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா ஃபீல்ட்ல இருந்து PS ரோலிங் ஷட்டர்ஸ், அதான் கம்பெனி நேம். அதான் கம்பெனி நேம். 21 வருஷமா அப்பா ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பெட்டி கடை வைக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மால் வர்றதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அவங்க சைட்லயே போய் டைரக்டா போய் மெஷர்மென்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நாங்க எரெக்ஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுவோம். வெளியூர் எல்லா ஊரும் சப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். புது ஷட்டர் பழசு நிறைய வச்சிருக்கீங்க. பழசு பண்றோம், புதுசு பண்றோமா? புதுசு பண்ணலாம் சார். ஆனா புதுசு வந்து பாத்தீங்கன்னா பழசு வந்து அதை விட பாதி ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, புதுசை விட. ஆனா புதுசு ஒரு கண்டிஷன் இருக்கு நம்மள்ட்ட. எல்லாம் ஒரு மந்த் 1 இயர் யூஸ் பண்ணது இந்த மாதிரி எல்லாமே வரும் இருக்கு. ஆமா, அது வந்து ஒரு லைஃப் டைமும், அதாவது லைஃப் நல்லா இருக்கும். புதுசை விட நியூ விட ஓல்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அப்படியா? நல்லா ஹெவியா இருக்கு. இதுல பாருங்க, இதெல்லாம் வந்து லைட் யூசேஜ் தான் சட்டெல்லாம். இதெல்லாம் வந்து திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் யூஸ் தான். நம்ம பாதி ரேட்டுக்கு தான் நம்ம வாங்குறோம், நம்ம சேல் பண்றோம். இவ்வளவு பெருசு லென்த் இருக்கு. இதுல நம்ம கட் பண்ணி வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி எல்லா சைஸ் 2 அடியில இருந்து 26 ஃபீட் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கு. இது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா குறிச்சி குளத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே இருக்கு இல்லையா? இந்த இடம் வந்து அந்த கேஃபே 1947 பொள்ளாச்சி ரோட் மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறும்போதே இருக்கு. எல்லா வித வியாபாரிகளும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. வுட்டு, ஷோகேஸ், ஸ்டீல் ஐட்டம் எல்லாருமே நாங்கெல்லாம் ஒரு டீமாக எல்லாருமே இருக்கும். சூப்பர். அதை இத்தனை காலையில இருந்து நிறைய வேத்தோடத பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி உங்களோடதும் பார்த்தோம். இந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணப்ப நீங்க எவ்வளவு வருஷமா அசோசியேஷனுக்குள்ள இருக்கீங்க? நம்ம இந்த அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணையிலிருந்து நம்ம கூடயே இருக்கும். ஓகே, ஆமா. அசோசியேஷனுக்கு அப்புறம் உங்களோட இந்த தன்மை நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த அசோசியேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே பலமா நிக்கிறாங்க எல்லா விஷயத்துலயும். ஓகே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கு. எங்க அசோசியேஷன் மேலும் மேலும் வளரணும். மெயினா மேலும் அசோசியேஷன் வளரும் போது வரக்கூடிய மக்களுக்கு அதனால என்ன பலன் இருக்கு? வரக்கூடிய மக்களுக்கு எங்கள்கிட்ட எல்லா என்ன தேவைக்கு வர்றாங்களோ அதுக்கு உண்டான எல்லா பொருளுமே நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே, ஒரு எங்க பின்னாடி எங்க ஃபியூச்சர் எங்க மக்களுக்கு யூஸ் ஆகும். இந்த அசோசியேஷன் நல்லபடியாக வளர்ந்தா அதுக்காக நாங்கள் ஒரு வேலை வந்து இந்த இடத்துல உங்கள்ட்ட இல்லை அப்படிங்கறக்காக நீங்க வர கஸ்டமர் விட்டுருவீங்களா? இல்லை இந்த ஏரியாவில் இருக்க வேற யாரோ இந்த நபர்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்களை பக்காவா கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க கைட் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அவங்க உங்கள்ட்ட இருக்கிறது நாங்க மெசேஜ் பண்ணோம். அவங்க இருக்குன்னா நாங்க அந்த கஸ்டமரை அங்க அனுப்பிடுவோம். அங்கே அனுப்பிடுவீங்க, வந்து பாருங்கன்னு தான் சொல்றோம். இல்ல நாங்க அவங்கள்ட்ட இருக்கா அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட நாங்க ஜாயின் பண்ணி அவங்க நம்மளை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு பக்காவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நாங்க அனுப்பிடுவோம். அதாவது இங்க வியாபாரத்துல போட்டி இருக்கிறதோ இல்லையோ வர கஸ்டமருக்கு வந்து எந்த அவங்க தேடி வர பொருள் நாங்க கண்டிப்பா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். உங்கள்ட்ட இல்லைனாலும் பக்கத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். வரவங்களுக்கு அது ஒரு நன்மை இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. வந்து இல்லைன்னு சொல்லி போக வேண்டியதில்லை. ஒரு சான்ஸ் அப்படி இல்லை போனாலும் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல வந்து ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அது கொடுத்துடலாம். தாராளமாக கொடுத்துருவோம். இப்போ நிறைய மால் இங்கே எல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் சென்னை, பெங்களூர் எல்லா ஊருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சட்டை ஓகே, பார்சல் சர்வீஸ் மால் வரைக்கும் நம்ம பண்றோம். கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணியிருக்கோம். சூப்பர், தேங்க்யூ சார். ஆல்மோஸ்ட் இந்த குறிச்சி பிரிவு வியாபாரிகள் சங்கத்தினுடைய எல்லா கடைகளும் பார்த்தாச்சு. ஒரு சிலர்கிட்ட பேட்டி எடுத்தாச்சு. உங்கள் சங்கத்தோட கட்டடம் எல்லா விதமான ஷூட்டுமே முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரோன் ஷூட்டு கூட முடிச்சிட்டோம். இப்போ கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சங்கத்தோட செயல்பாடு, இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? சங்கம் வேறு என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோவை குறிச்சி வியாபாரி நல சங்கத்தின் சார்பில் வந்து இந்த எடுக்கப்பட்ட இந்த காலையிலேருந்து ஷூட்டில் வந்து சிரமம் பார்க்காம மிக சிறப்பாக எல்லா வியாபாரிகளுக்கும் வந்து அவங்க கொடுக்குற எல்லா கேள்விகளையும் கைடு பண்ணி எடுத்ததுக்கு சாங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஆமாம், அதுக்கு ஒரு பொறுமை வேணும். காலையில் 7 o'clock வந்ததுலேருந்து இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போது 4:30 வரப்போகிறோம்.
அது வரைக்கும் பொறுமையாக அதே கேரக்டர்லேயே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம் தான். அது வந்து ஷாண்ட்டாக தான் நான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ. அது போக வந்து இந்த சங்கத்துக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து சமீப காலமாக மர வியாபாரம் இல்லை, பொதுவாகவே வந்து மக்கள் வியாபாரிகள் ஒன்று கூடுற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒரு இடம் கிடைக்குது, அந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்வாங்க. வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்டினியூவாக இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அதை ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க வந்து அப்படியே இயக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா சமீப காலமாக 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டு, பழைய மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு எல்லாமே இடம் மாறக்கூடிய சூழல். அப்போ அன்னைக்கு என்னென்னா ஒரு வியாபாரத்தில் ஒருத்தங்க வந்து ரொம்ப ஒரு 30-40 வருஷம் குடும்ப பாரம்பரிய வியாபாரிகளாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க லைஃபே வந்து அந்த வியாபாரத்தை ஒட்டி அவங்கள ஒட்டி ஒரு 50 குடும்பம் அப்படி ஓடிட்டு இருந்துருக்கு. சமீப காலமாக அந்த மாதிரி அரசியல் மாற்றம் வரும், செல்வந்தர்கள் யார் வேணால் வரலாம், ஓப்பன் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா யார் வேணால் உள்ளே வந்து அந்த கடையை எடுத்து இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டில் தட்டு வியாபாரிகள் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. மீன் வியாபாரத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற பழைய வியாபாரிகள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சைக்கிளில் மீன் வந்து நடக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் மர வியாபாரி சார்பாக இந்த கோவை இந்த குறிச்சிப்பிரிவு வியாபாரி நல சங்கம் சார்பாக நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்காக ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் சொந்த இடத்த வாங்கி, ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி கண்ட்ரோலில் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் மிஷினரியில் ஓட்ட முடியாத சூழல் உருவாகும். அப்போ அன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை இடம் பெயர்றதுக்கு பதிலாக வந்து தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் வந்து ஒரு விதை போட போகிறோம். இன்றைக்கி வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் வந்து அசோசியேட் பண்ணிட்டோம். வர்ற 24ஆம் தேதி வந்து ஓப்பனிங், செப்டம்பர் 24 முப்பெரும் விழாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து வாடிக்கையாளர் நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை நபர்களும் அந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கணும்னு சங்கத்து சார்பாக முதல்ல அழைப்பு கொடுத்தாங்க. நடக்குதுங்கிறது சொன்னீங்கன்னா போத்தனூர் ரோட்டில் குறிச்சிப்பிரிவு போத்தனூர் ரோட்டில் லட்சுமி மஹால் கல்யாண மண்டபம் இருக்கும். டிமார்ட் தாண்டின உடனே லெஃப்ட் சைட்லேயே லட்சுமி மஹால் கல்யாண மண்டபம், அது தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் சங்கத்தோட பில்டிங் 1.5 சென்டில் வந்து நாங்கள் கட்டி கீழே 2 கடை வாடகை கொடுத்துருக்கோம். மேலே எங்களுக்கு உண்டான ஆஃபீஸ் செட்டப்ஸில் வந்து நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். அதை வந்து சொந்த பில்டிங் ஓப்பன் வச்சுருக்கோம். அதே அன்னைக்கு மர நடுவிழா, அப்புறம் வந்து ஒரு லட்சுமி மஹால் பக்கத்துலேயே இருக்க லட்சுமி மஹாலில் காலையில் வந்து பெரிய ஒரு மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம் பில்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் பில்டிங் ஓப்பனிங். இந்த அடிப்படையில் வந்து மதியான விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. வாடிக்கையாளர் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, அதனால் வந்து நீங்களும் கண்டிப்பாக வாடிக்கையாளர் எல்லாருமே நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கணும். சங்கத்து சார்பாக அழைப்பு கொடுக்குறோம். இந்த போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த இடங்களை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பல ஏக்கரை இடம் வாங்கப்பட்டு அதில் இங்கே இருக்கிற 170 வியாபாரிகளுக்கும் இடம், சொந்த இடம் கொடுக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய அறிவுரைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியாக வந்து மர இண்டஸ்ட்ரியாக வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் எவ்வளோ சென்ட் கொடுக்க போகிறீங்க? அது வந்து அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான். ஒரு குறைஞ்சது ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் ஒரு 15 சென்டாவது கொடுக்கும். 10லேருந்து 15 சென்ட் கொடுக்கணும்னு எங்களோட நோக்கம். ஓகே. ரோடும் வந்து அகலமாக ஒரு 30 அடி ரோடு, முன்னாடி பார்க்கிங் ஸ்பேஸு, அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்கு உண்டான ஸ்பேஸு, பின்னாடி வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸில் ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த சைட்டுக்கு உண்டானதெல்லாம் அமைக்கப்பட்டு அரசாங்க வலியுறுத்தல் பிரகாரம் அவங்களோட ஒப்பீனியனோட கலந்து நாங்கள் செய்ய போகலாம். இதே நாடினா நீங்கள் நினைக்கிறது நடக்கணுங்கிறது நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த சங்கம் வந்து ஒவ்வொருத்தருமே, அதாவது யாருமே தன்னோட கடையை ப்ரமோட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலை, அப்படி ஒரு சங்கமாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பல கடைகளுக்கும் பல சங்கத்துக்கும் இது வந்து டோட்டலி வித்தியாசம். ஒவ்வொருத்தருமே தன்னோட பொருளை சொல்கிறது அது அதிகமாக மற்றவங்களோட பொருளையும் சேர்த்து சொல்கிறாங்க. அவங்க பேரை கூட சொல்லிட்டாங்க. நான் கூட ஏங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கொடிசியா மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உருவாக்குனா ஒவ்வொரு அசோசியேஷன் மாதிரி இந்த அசோசியேஷனும் குறிச்சிப்பிரிவு வியாபாரிகள் சங்கமும் எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நீங்கள் இருக்கிறதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இது மென்மேலும் வளரணும்னு எங்கள் சார்பாகவும் எங்கள் சான்பி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. ஓகே. இது மட்டும் இல்லை, நானும் இந்த அசோசியேஷனை பற்றி சொல்லணுங்கிறதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக இந்த கடைகள் என்னென்ன இருக்குன்னா மரத்துலேருந்து ஆரம்பித்து இன்டீரியரில் பண்ணுறது, ஃபர்னிச்சரு, கமர்ஷியல் ஃபர்னிச்சரு, இன்டீரியர்லேயே வந்து ரெசிடென்ஷியல் இன்டீரியரு, பிவிசி டோரு, யூபிவிசி டோரு, யூபிவிசி மேனுஃபேக்சரிங்கு, பிளைவுட் வந்து குடோனு, பிளைவுட்டுக்குன்னு ஒரு அவ்வளோ ஹியூஜ் ஏரியா கூட வச்சுருக்குறாங்க.
ஒட்டு மொத்தமாக இந்த ஏரியா வந்து ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு ஹிடன் ஜெம்மாக இருந்துச்சுன்னே சொல்லணும். அதாவது குறிச்சி பிரிவுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் இன்னைக்கு டோட்டலாக காமிச்சிட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, லோ காஸ்ட்டில் ஒரு இன்டீரியருக்கு வந்து நான் இது வரைக்கும் ஒரு வீடியோவே பண்ணினதில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்சால் இந்த ரோட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி. மீ ஷான் பி, பை பாய்.